Hi everyone, welcome to our channel MK Arts Paradise. நாம இன்னைக்கு இந்த கிளாஸ்ல வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. பட்டன் ஹோல் ஸ்டிச்சை நம்ம வந்து அலை மாதிரி இப்படி அப் அண்ட் டவுன் மாதிரி வரும். அந்த மாதிரி அலையாக வர மாதிரி போடக்கூடியது தான் வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. அதுக்கு நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 2 லைன்ஸ் ஆர் 3 லைன்ஸுக்கு மேலே நம்ம வரைஞ்சிக்கணும். ஒரு 5 லைன்ஸ் வரைக்கும் வரையலாம், குறைஞ்சபட்சம் 3 லைன்ஸ் வரைக்கும் வரையலாம். அதாவது 3 லைனில் இருந்து 5 லைன் வரைக்கும் வரையலாம். அதுக்கு மேலே நம்ம வரைஞ்சாலும் பார்க்காத நீட்டாக இருக்காது, அதுக்கு கீழே வரைஞ்சாலும் பார்க்க நீட்டாக இருக்காது. ஸோ எனக்கு வந்து நான் இப்போது 4 லைன்ஸ் 4 கோடு மட்டும் வரைஞ்சிருக்கேன். இந்த 4 கோடு வரைஞ்சிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லைனில் ஒரு கோடு போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன்லேருந்து கடைசி லைன் வரைக்கும் ஒரு கோடு, அடுத்தது தேர்டு. இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு பேஸ் லைனை விட்டுட்டு இது இங்கேருந்து எடுக்கிறேன், இங்கேருந்து எடுக்கிறேன், மறுபடியும் இதோட முடிஞ்சிடுச்சு இல்லைங்களா, மறுபடியும் கீழே குறைச்சிக்கிட்டே வரேன். இந்த கோட்டிலேருந்து எடுக்கிறேன், இந்த கோட்டிலேருந்து மறுபடியும் இதுக்கு இந்தாண்ட கோடு கிடையாது. ஸோ மறுபடியும் ஒரு ஸ்டெப் ஏற்றுறேன், மறுபடியும் ஒரு ஸ்டெப் ஏற்றுறேன். இந்த மாதிரி இந்த லாஸ்ட்டு முடிஞ்சவுடனே குறைஞ்சிக்கிட்டே வரணும். இந்த ரெண்டாவது கோடு முடிஞ்சவுடனே ஏறிக்கிட்டே போகணும். இந்த மாதிரி நான் கோடு வரைஞ்சி முடிச்சிடுறேன். கோடு வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு இந்த கோட்டிலேருந்து நான் வந்து லூப் எடுக்கிறேன். இப்போ எல்லா ஸ்டிச்சிலுமே நான் ஸ்டார்டிங் லாக் போட்டிருப்பேன். இந்த பட்டன் ஹோலில் மட்டும் ஸ்டார்டிங் லாக் போடாத ஆரம்பிச்சிருப்பேன். அது ஏன் அப்படின்றது உங்களுக்கு கொஷின் ரைஸ் ஆகும். அப்படி ரைஸ் ஆகிறதுக்கான ரீசன் உண்டு. ஏன்னா எல்லாத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதுக்கு ஏன் யூஸ் பண்ணலைன்றதுக்கான ரீசன் கிடைக்கணுன்றதுக்காக நமக்கு கொஷின் ரைஸ் ஆகும். அது ஏன் அப்படின்னா, இந்த பட்டன் ஹோலில் நம்ம கீழே இழுத்துட்டு ஒரு லாக் போடுவோம். அப்போ வந்து ஏற்கனவே லாக் இருந்ததுன்னா அது டிஸ்டர்பாக இருக்கும். அப்படின்றதுனால நான் லாக் போடாத ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் இங்கேருந்து ஒரு செயின் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு கோட்டுக்கான செயின் எடுக்கிறேன். கீழே நான் இது மாதிரி ட்ராக் பண்ணி வச்சிடுறேன். இப்போது சின்னதாக ஒரு லாக் போட்டுடுறேன், சைடு செயின் போடுறேன். இப்போ இந்த பட்டன் ஹோல் சம்மந்தப்பட்டதுக்கு எப்போவுமே நீங்கள் சைடு செயின் போட்டாலும் சரி, போடலைன்னா சாரி, எப்படி போட்டாலும் அதே மாதிரி தான் நமக்கு லுக்கு குடிக்கும். அது லுக்கு கொடுக்கும். இது வந்து உங்களோட விருப்பப்படி நீங்கள் சைடு செயின் போட்டும் போடாமலும் யூஸ் பண்ணலாம். இப்போது செகண்ட் கோடுலேருந்து 2 கோட்டுக்கு போடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், லாஸ்ட்லேருந்து இப்போ இந்த இடத்துல செயின் போடாமல் போடலான்ட்டு போகிறேன். பட் வேண்டாம், செயின் போட்டுகிட்டே போடுவோம், பார்க்க நமக்கு நீட்டாக இருக்கும். அது மாதிரி இந்த பட்டன் ஹோல் போடும்போது உங்களுக்கு அடிக்கடி என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சில்க் த்ரெட் வந்து சிக்கும். ஏன்னா அந்த பட்டன் ஹோலில் நீங்கள் கீழே இழுக்கிறீங்க இல்லையா, அந்த இழுக்கும்போது நமக்கு வந்து சிக்கும். அந்த சிக்கும்போது நீங்கள் பார்த்து அதை நல்லா ஹேண்டில் பண்ணணும் பொறுமையாக. இந்த ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டோம்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஈஸியாக கிடச்சிரும். இதோட பிசுறு இல்லாமல் நம்ம போடுறது தான் இதில் அழகே. அது ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா லென்த்தாக போட்டாச்சு, அதுக்கு மேலே அங்கே இடம் கிடையாது. நாம் என்ன பண்ணுறோம், மறுபடியும் உயரம் குறைச்சிக்கிட்டே வரோம். கீழே வந்துட்டு கீழே ஒரு லாக் போட்டுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட்டு முடிச்சிட்டோம். அந்த வேவ்டு லென்த்தில் ஒரு செட்டு முடிச்சிட்டோம். ஒரு செட்டு முடிக்கும்போது இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த முந்தைய நம்ம அம்மாக்கள் காலம், பாட்டிகள் காலம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்களோட பட்டு சேரையில் பார்டர் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த கோபுரம் பார்டருன்னு சொல்லுவாங்க. மேலேருந்து அப்படியே கீழே குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுதான் மேக்ஸிமம் அவங்களோட பட்டு சேரையில் இருக்கும். அதே மாதிரி தான் இது வந்து நமக்கு இருக்கும் இந்த வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இப்போ ஒரு செட்டு முடிச்சுட்டேன், அடுத்த செட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த அடுத்த செட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இதோட கண்டினியூவாக வர மாதிரியே பண்ண போகிறேன். இந்த கோடு பேஸ் பண்ணியே பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பாருங்கள், கீழே இழுத்துட்டு லாக் பண்ணுறோம். நம்ம போட நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும். இந்த த்ரெட்டு கூட அழகாக நம்மளோட பேச்சு கேட்கும், அதை நம்ம புரிஞ்சிக்கிற வரைக்கும். இங்கே பாருங்கள், சில இடங்களில் இந்த ட்ராக் பண்ணும்போது இந்த மாதிரி பிசுரெல்லாம் வரும். அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போது 2 மேலேருந்து ஒரு கோடு விட்டுடுறோம்.
அடுத்தது மேலிருந்து 2 கோடு விட்டுறோம். இந்த மாதிரி நாம் கண்டினியூவாக போட்டுக்கிட்டே வரணும். இதில் வந்து நெருக்கம் வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த செயின் போடாத ஃபுல்லாக போடுறோம் அப்படின்னா அது ஃபில்லிங் ஸ்டிச் ஆகிடும். செயின் போட்டால் தான் அதோட ஸ்டிச்சாக இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் வந்து இது கண்டினியூவாகவே போட்டுட்டு வரேன். எங்கேயும் உங்களுக்கு பிரேக் பண்ணலை. ஏன் அப்படின்னா இதை நிறைய டைம் உங்கள் கண்ணு பார்க்குது அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த சிங்கிள் செயின் அது வந்து வந்திருக்கும். அது வந்து எங்கன்னா சிக்கிருச்சு. அதை நான் கண்டினியூவாக போட்டுட்டு வரேன். நீங்கள் அந்த மாதிரி போடாதீங்க. இப்போது இந்த இடத்துல எண்டு நாட் போட்டுட்டு முடிச்சிருவோம். ஓகே, இதோட நமக்கு வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு முடியுது. இதுக்கு எந்த ஷேப்ஸும் நீங்கள் போட வேண்டாம். இதுக்கான இந்த ஸ்டிச்சை மட்டும் போடுங்க. இதுக்கான டிசைன்ஸ் வந்து நமக்கு மேக்ஸிமம் பார்டரில் போடுவோம். பார்டரு, கழுத்து பார்டரு, கை பார்டரு இந்த மாதிரியெல்லாம் போடுவோம். உங்களுக்கு இதில் எந்த டிசைன் எடுத்து போட்டால் அழகாக இருக்கணும்னு தோணுதோ அந்த டிசைன் எடுத்து டிசைனுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு எந்த ஷேப்ஸோ எலமெண்ட்ஸோ போட வேண்டாம். தேங்க்யூ.